இப்போ நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நான் எப்பவுமே சொல்லுவாங்க, இந்த ஞாயிற்றுக்கிழமை நேற்று நைட்டெல்லாம் வேலை செய்கிறாங்க ஒரு சிலர். ஆனால் காலைல எழுந்து தூங்க டைம் இருக்குதுங்களா? தூங்க டைம் இருக்குது. ஆனால் அவங்க ஓய்வு எடுக்கிறாங்களாம். என்ன பண்ணுறாங்களா? ஓய்வு எடுக்கிறாங்களாம். இப்போ பணமாக அப்படி நினச்சிருந்தாக்கா நைட்டெல்லாம் வேலை செஞ்சு நல்லா காசு சேர்த்து வச்சு ஞாயிற்றுக்கிழமை நான் ஓய்வு எடுக்க போகிறேன்னு சொன்னால் ஒரு காற்று வரும், ஒரு வெயில் வரும், ஒரு புயல் வரும், ஒரு போராட்டம் வரும். அப்போ அந்த மரம் என்ன பண்ணிடும்? முறிஞ்சு போயிடும். ஏன்னா உங்களுடைய நம்பிக்கை எது மேலே இருக்குது? வேலை மேலே. உங்கள் நம்பிக்கை எது மேலே இருக்குது? பணத்து மேலே. உங்கள் நம்பிக்கை எது மேலே இருக்குது? உலக பிரகாரமான காரியம். என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? நாங்கள் அங்கே சாப்பிட்டுக்கிட்டு நாங்கள் ஒரு நாள் தான் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துக்கிறோம். அந்த ஒரு நாள் நாங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்க கூட சேர்த்து வச்சு சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கணும். ஆமா, நீ சந்தோஷமா இரு. ஆனா உன்னை குறித்து தேவன் சந்தோஷமா இருக்கிறாரா? உங்களை குறித்து தேவன் களிப்புதலா இருக்கிறாரா? உங்கள் மத்தியில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரா? வாசம் செய்கிறாரா? ஆனால் தேவன் சொல்றாரு, நீதிமான் பனையை போல செழிப்பான். காரணம், அவன் நீதிமானாய் அவனை மாட்டினது நான் நீதிமானாய் இருக்கிறபடினால என்னுடைய விருப்பங்களை மறிக்க செய்து தேவனுடைய சித்தத்தின் மேல, தேவனுடைய விருப்பத்தின் மேல நான் என்ன பண்றேன்? கவனத்தை வைத்துக் கொண்டிருக்கிறேன்.